கிடைக்குமானா கிடைக்குங்க. அதுதாங்க ஃபேமிலி ஆக்சிடென்ட் கேர் இன்சூரன்ஸ் பாலிசி. அதாவது குடும்பத் தலைவருடைய பேர்ல பாலிசி எடுத்துட்டு கணவன், மனைவி 3 குழந்தைகள் வரைக்கும் இந்த பாலிசியில ஆட் பண்ணிக்கலாங்க. ஆக்சிடென்ட்னு பார்த்தா ஸ்லிப் ஆயி விழுகிறதுலேருந்து, கரண்ட் ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்ல ஸ்டெப்ல விழுந்து இதன் மூலமா வந்துட்டு உயிரிழப்போ அல்லது கை, கால் ஊனம், அதாவது நிரந்தர ஊனம் ஏற்பட்டிருந்தால், அதுவுமே இந்த பாலிசியில வந்து நம்மளால கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இயற்கை சீற்றத்தால நடக்கக்கூடிய எந்த ஒரு விபத்தும் இதன் மூலம் ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி கை, கால் செயலிழப்பு ஏற்பட்டிருக்கணும். இல்ல கண் பார்வை இழப்பு ஏற்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அனிமல் அட்டாக் வீட்லயோ அல்லது வெளியிலயோ எங்க இருந்தாலும் அனிமல் மூலமா அட்டாக் ஆகி அவங்களுக்கு வந்து உயிரிழப்போ இல்ல இந்த மாரி ஏதாவது டிசபிலிட்டி ஏற்பட்டிருந்தா அதுவும் கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெருவாரியான வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து. அதாவது ஒரு தண்ணீர் அடிச்சிட்டு போயிருச்சு. இல்ல இந்த மாரி வந்து சென்னையில வந்த மாரி இந்த மாரி ரொம்ப அதிக வெள்ளம் வந்து வீட்டு மூழ்கிருச்சு. இந்த மாரி இருந்தாலும், அதில நடக்கக்கூடிய உயிரிழப்புக்கு இது கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷ ஜந்துக்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அல்லது உடல் உறுப்புகள் செயலிழப்பு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி மூலமா நம்ம கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா, அதாவது ரோடு ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்ல ட்ரெயின்ல ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் ஆகட்டும், அதுவுமே வந்துட்டு இதன் மூலமா வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, போட் அல்லது கப்பல் மூலமா தண்ணீர்ல ஏற்படக்கூடிய விபத்துக்குமே வந்து இந்த பாலிசி மூலமா வந்து நம்ம கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாலிசி எடுத்தா உலகத்தில எந்த மூலையில இருந்தாலும் இதன் மூலமா கவர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன மாரியெல்லாம் இருந்துச்சுன்னா, இதில வந்து நம்ம கவர் பண்ணணும். அதாவது அந்த பாலிசி வந்து எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 கை, கால் இழப்பு அல்லது 2 கை இழப்பு அல்லது 2 கால் இழப்பு, 2 கண்கள் இழப்பு. இல்ல 1 கை, 1 கால் அல்லது 1 கண், 1 கால், 1 கை அல்லது 1 கண். இந்த மாரி எந்த மாதிரி இருந்தாலும் இந்த பாலிசி மூலமா நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வைடு வந்து நமக்கு வந்து அப்ளிகபிள். அதை தான் சொல்ல வராங்க. இந்த பாலிசி எப்படி எடுக்கலாம்னா, ரூ. 1,00,000 50,00,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1,00,000க்கு அப்புறம் 50,000 50,000 நம்ம கூட்டிக்கணும். அதாவது 1,00,000 1,50,000 2,00,000 இந்த மாதிரி வந்து இந்த பாலிசி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோடைய ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 18 வயசுலேருந்து 65 வயது வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைகள் அப்படின்னு சொன்னால் 16 நாள் குழந்தையிலிருந்து அவங்க வந்து 25 வயசு வரைக்கும் இருந்தால் அதை குழந்தைகளாக கணக்கு பண்ணுவாங்க. ஆனால் இந்த 25 வயசு அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுவுமே வந்துட்டு இந்த பாலிசி மூலமாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இந்த பாலிசியில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி எடுத்து அதாவது 12 மாதம் ஒரு ஆண்டுக்குள் இந்த மாதிரி உயிரிழப்போ அல்லது உடல் உறுப்புகள் செயலிழப்போ நடந்தால் இந்த பாலிசி மூலமாக முழு தொகையும் நம்மளால் திரும்ப வாங்கிக்க முடியும். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலிசியை வந்து இதே ப்ரீமியம் வச்சு நாம் வந்து ரெனிவல் பண்ணிக்கலாம். அப்படி ரெனிவல் பண்ணும் பட்சத்தில் வந்து நமக்கு இந்த பாலிசியுடைய முழு பலன்களும் நமக்கு வந்து வருஷம் நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் சரி, இந்த ரூ. 12 சொன்னியே அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. வருஷத்துக்கு ரூ. 4,425 தாங்க. அதை வந்து 365ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முழு குடும்பத்துக்கும் ரூ. 12 செலவாகுங்க. அதாவது 5 பேருக்கு. நீங்கள் அந்த ரூ. 12 ஒரு ஆளுக்குன்னு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ரூ. 2 சம்திங் தான் வரும். இதை கூட நம்மளால் சேவ் பண்ண முடியலன்னா நாம் வந்து என்னங்க வேறு சாதிச்சிட போகிறோம்? ஓகே. இதில் வந்து டெத் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரூ. 50,00,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அதாவது டெத் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கணும், எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும், இல்லை அவங்க கேட்கக்கூடிய லீகல் ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்லை செயலிழப்பு ஏற்படுதுன்னா டாக்டர்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி இந்த மாதிரி இந்த உடல் உறுப்பு வந்து நிரந்தரமாக வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த பாலிசி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை இந்த கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான முழு விளக்கமும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நன்றி.